இந்தாங்க அத்தை, இத சாப்பிடுங்க. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. இல்லைங்க அத்தை, நீங்க சாப்பிடுங்க. அதான் நான் சாப்பிடுறேன்ல, நீ போய் சாப்பிடு போ. ம், போமா. சரிங்க போ. அத்தை. அத்தை, இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க. காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்ல. நீ சாப்பிடுமா. எனக்காக நீயும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். இல்ல அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல தேனு, நீ சாப்பிடு. அத்தை, நான் ஒண்ணு சொல்லவா? என்னம்மா? என் அம்மாவும் வீட்டுல சங்கடமா உட்காந்துட்டு இருக்கும்போது நான் தான் அவங்களுக்கு ஊட்டி விடுவேன். நான் ஏதாவது வருத்தத்துல இருந்தா அவங்க எனக்கு ஊட்டி விடுவாங்க. அத்தை, நான் உங்களையும் என் அம்மா மாதிரி தான் பாக்குறேன். நான் உங்களுக்கு ஊட்டி விடவா? ம், ம். நீயும் சாப்பிடல, நீ சாப்பிடு. ஆ. மா, ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட கொடுக்க முடியாது. சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழிய பாரு. வர. மீனாட்சி, மலேசியா புக்கிங்கான பிரிண்ட் எடுத்துட்டியா? இதோ இந்தா. ஏய், இது அந்தமான் கஸ்டமரோடது. ஆமால, அது கொடு. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து நானும் பாக்குறேன், டல்லாவே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, நாங்க கூட சம்டைம்ஸ் வேலையில மிஸ்டேக் பண்ணுவோம். நீ சின்ன தப்பு கூட பண்ண மாட்ட. இன்னைக்கு இப்படி மாத்தி கொடுக்கற, என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, எங்க ஹவுஸ் ஓனர் 1 வீக்ல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. அவங்க வீட்டை விற்க போறாங்களாம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல எப்படி வீடு தேட முடியும்? டைம் கேட்க வேண்டியதானே? கேட்டு பாத்துட்டேன், அவங்க தரல. என் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, உன்னை பார்க்க உன்னோட ரிலேஷன் ஜீவான் ஒருத்தர் வருவார்ல, அவரு சும்மா ஊரை சுத்திட்டு இருப்பாருன்னு தானே சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டு பாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். என் பிரச்சனையை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். மத்தவங்க கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டேன்? எனக்கே இப்பதான் உன்னை ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சவங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? எந்த ஏரியால? நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான். ஆ, இரு, நான் அவங்க நம்பர் உனக்கு அனுப்புறேன். ஆ. அவங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்பிட்டேன். ஃபோன் பண்ணி பேசு. ம், தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ, என் பேரு மீனாட்சி. என் ஃப்ரெண்ட் சுதா உங்க நம்பர் கொடுத்தா. வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னா. ஆமாமா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நீங்க நேர்ல வந்து வீட்டை பாருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க, நான் இன்னைக்கே வந்துடுறேன். சரி. என் பேரு மீனாட்சிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தேன்ல, சுகன்யாவோட ஃப்ரெண்டு. ஓ, வீடு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாக்கா.
யாருக்குமா வீடு? எனக்கு தான்க்கா. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? என் அக்கா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ம். அம்மாக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சீக்கிரம் சரியாயிட்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ, அம்மா வந்ததுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் தான் இருப்போம். என் அக்கா அப்பப்ப அடிக்கடி வருவா, மத்தபடி எதுவும் இல்ல, அவ்வளவுதான். நீ தனியா தான் இருக்க போறியா அம்மா? ஆமாக்கா, அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இருப்பாங்க. எப்ப வருவாங்க? தெரியல, எப்ப வேணாலும் குணமாயிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா, பொம்பளை புள்ள தனியா இருக்கேன்னு சொல்ற, எதுவும் சரியா படலையம்மா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வாடகைலாம் சரியா கொடுத்துருவேன். சுகன்யா ஒர்க் பண்ற ஆபீஸ்ல தான் நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன். வாடகை பத்திலாம் எதுவும் இல்லம்மா. இப்படிதான் முன்னாடி 2 பொம்பளை பிள்ளைங்க இங்க தங்கியிருந்தாங்க. காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சின்ன பொண்ணுங்களாச்சேன்னு வீடு கொடுத்தேன். ஆனா அவங்க நடந்துக்கிட்ட விதமே சரியில்லைம்மா. யார் யாரோ வந்துட்டு போவாங்க. அப்புறம் பிரச்சனையில முடிஞ்சு நான் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேம்மா. அதனால குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தான் வீட்டை விடணும்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா.